உண்மையான காரணம்னு சொன்ன போனால் நான் நடிகனானது காரணம் கவுண்டமணி. எப்படி அவர் எப்படி காரணம்? அது சிறகடிக்க ஆசைன்னு ஒரு சீரியல், அதில் வந்து நல்லா நடிக்கிறேன்னு வேறு. அது என்னங்க அவ்வளோ எனக்கு கணேச ரசிகனை போய் நல்லா நடிக்கிறேன்னு வந்து நம்மளை சொல்லலாமா? தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நமக்கு என்ன ஆகி போச்சுன்னா, சரி டைரக்டருங்கிறது பெரிய ரிஸ்கான வேலை, இது அப்படி இல்லை, கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுன்னு போனவன் ரூட்டு மாதிரி. அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டுருக்கு. உண்மையான காரணம்னு சொன்ன போனால் நான் நடிகனானது காரணம் கவுண்டமணி. எப்படி அவர் எப்படி காரணம்? அதுக்கப்புறம் குங்குமச்சிவல்ல நடிக்க வர மாட்டேங்கிறார், அம்மன் கோயில் கிழக்காக நடிக்க வர மாட்டேங்கிறார், வெள்ளை திறந்த கதையில் நடிக்க வர மாட்டேங்கிறார். அடுத்தடுத்து படங்க ஏன் வர மாட்டேங்கிறாருன்னா, பட் ஒரு காமெடியன்ஸ்க்கு ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணது நீங்க தான். ஆமாம், அப்படி இருந்தவனுக்கு காமெடி பிரச்சனை வந்தது. இதுல எல்லாம் செந்தில போட்டு நடிக்க வச்சோம். அந்த கவுண்டமணியினுடைய பலம் இதுல வரல. குஞ்சு கவுண்டர்னு ஒரு கேரக்டர், ஒரு பெட்டி கடை கேரக்டர் பண்ணோம். அந்த படம் நல்லா ஓடிச்சு. நல்லா ஓடினதுக்கு அப்புறம் என்ன செய்ய மச்சாலும் நான் மட்டும் நடித்தேன். இதை பார்த்தோம்னா பல பேர் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஏடா என்ன இப்பவே பொங்குன்னு இருக்கிறா, சரியா வருமா? எல்லாம் பழக பழக எல்லாம் சரியா போயிருங்கண்ணா. அது சிறகடிக்க ஆசைன்னு ஒரு சீரியல், அதில் வந்து நல்லா நடிக்கிறேன்னு வேறு. அது என்னங்க அவ்வளோ எனக்கு கணேச ரசிகனை போய் நல்லா நடிக்கிறேன்னு வந்து நம்மளை சொல்லலாமா? ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். Vivo V60 Zeiss Portrait ESO Pro. Witness brilliance unfold in every curve and move with all new Vivo V60. Book now. இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். என்னுடைய வணக்கமும். வணக்கம். சரி, நீங்கள் இவ்வளோ வெற்றி படங்கள் கொடுத்துட்டு இருந்த நீங்கள் நடிகரை டிரான்ஸ்ஃபார்ம் ஆனீங்கல்ல, அதுக்கு காரணங்கள் சிவாஜியினுடைய பாதிப்போ இதெல்லாம் இருக்கா உங்களுக்குள்ள? இல்லை, அந்த மாதிரி பாதிப்புக்காக வரல. நம்ம இப்போவும் நீங்கள் சொன்னால் ஃபோன் அடித்ததுன்னு எடுத்தேன், ஹலோ சொல்லுங்கள், நான் டைரக்டர் இயக்குனர் ஆர் சுந்தரராஜன் பேசுகிறேன்னா சொல்கிறமே ஒழிய நான் நடிகர் சுந்தரராஜன் பேசுகிறேன்னு சொல்கிறதில்ல. இப்போ நம்ம யூனியனே எடுத்துக்கிட்டால் டைரக்டர் யூனியனில் தான் போராட்டமோ, டைரக்டர் யூனியனில் தான் இந்த மே தினம் கொண்டாடும் போதோ, டைரக்டர் யூனியனில் தான் போட்டி இடுறதோ, இது மாதிரி எல்லாம். ஏன்னா அது எனக்கு அடையாளம். ஆமாம், இது வந்து ஒரு நடிக்கிறதுங்கிறது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம வந்த இது. அது சினிமா துறையிலேயே இருக்கிற ஒரு விஷயம். இப்போ எல்லா நடிகர்களுக்குமே ஒரு படம் டைரக்ட் பண்ணி பார்க்கணுங்கிற ஒரு ஆசை வருது இல்லையா? அந்த மாதிரி ஆசையால் தள்ளப்பட்டது அல்ல. ஆனாலும் அந்த இடத்துக்கு ஃபில் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்பட்டது. அது அப்போ நம்ம சரி ரைட்டு. ஏன்னா உண்மையான காரணம்னு சொன்ன போனால் நான் நடிகனானது காரணம் கவுண்டமணி. ஓஹோ, எப்படி அவர் எப்படி காரணம்? அதான் நம்ம ஆனதுக்கு காரணம் கவுண்டமணின்னா, அது எந்த விதத்தில் காரணம்? எங்களுக்கு முன்னால் சந்திரபாபு இருந்தார், அதுக்கப்புறம் தங்கவேலனை வந்தார், அதுக்கப்புறம் நாகேஷ் வந்தார். நாங்கள் டைரக்டராக வரும்போது கவுண்டமணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். கவுண்டமணி பயணங்கள் முடிவதில்லை, நான் பாடும் பாடல், வைத்தியை காத்திருந்தார், மூணுலையுமே ஒரு பயணங்கள் முடிவதில்லையில் இந்த சென்னை மாநகரத்தில்னு பேசுவார். காட்ட வித்தை கல்லாம் குடித்தாலும் கவுண்டம் தான் நான். இது என்ன இதை நம்ம நான் பாடும் பாடலில் சொல்லுவார். ஆளினால் அழகராஜன்னு வைத்திய காத்திருந்தால் பண்ணுவார். இது மூணும் பண்ணதுக்கப்புறம் அவர் ஹீரோ ஆகிட்டார். பணம் பத்தும் செய்யும் தேவர் ஃபிலிம்ஸில் ஹீரோ ஆகிட்டார். அதுக்கப்புறம் குங்குமச்சிவல்ல நடிக்க வர மாட்டேங்கிறார், அம்மன் கோயில் கிழக்காக நடிக்க வர மாட்டேங்கிறாரு, வெள்ளை திறந்த கதையில் நடிக்க வர மாட்டேங்கிறார். அடுத்தடுத்து படங்க ஏன் வர மாட்டேங்கிறாருன்னா, நம்ம என்ன சம்பளம் வாங்கினாருன்னு தெரியும், எவ்வளவு இதாக இருந்து மேலே வந்தார்னு தெரியும், நம்ம படங்கள் அவருக்கு என்ன பேர் வாங்கி கொடுத்ததுன்னு தெரியும். நம்மக்கிட்ட போனால் சம்பளம் கேட்க முடியாதோ அப்படிங்கிறத அவர் நினச்சிருக்கலாம். இல்லை நம்ம ஹீரோவாகிட்டு இன்னும் போய் எதுக்கு போய் அதை நினைக்கலாம் நினச்சிருவார். இதில் எல்லாம் செந்தில போட்டு நடிக்க வச்சோம். அந்த கவுண்டமணியினுடைய பலம் இதில் வரல. இல்லை, நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னாங்க சாதாரண விஷயம் இல்லை. ஒரு தலைமுறைக்கு கவுண்டமணி செந்தில்ன்ற ஒரு விஷயம் எங்களுக்கெல்லாம் நாங்கள் வளரும்போது பார்த்தது வைத்திய காத்திருந்தால் தான்.
ஆமா. இன்னைக்கு ஒரு லாரல் ஹார்டின்னு சொல்றாங்க பாருங்க, ஒரு ஆமா, ட்ரெண்ட் லாரல் செட்டர். ஹார்டி மாதிரி. ஓ, ட்ரெண்ட் செட்டிங் வந்து டைரக்ஷன்ல மத்த துறைக்கு பண்றது வேற, நடிகர்களுக்கு. பட் ஒரு காமெடியன்ஸ்க்கு ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணது நீங்க தான். ஆமா. அப்படி அப்படி இருந்தவனுக்கு காமெடி பிரச்சனை வந்தது. அதுதான் கேட்டேன். அப்ப செந்தில் என்ன பண்ணா, அந்த படத்துல எல்லாம் நடிக்க வச்சாங்க. அதுல என்னாச்சு அப்படின்னா, அவருக்கு அந்த அளவுக்கு நம்ம நினைக்கிற அளவுக்கு இல்லை. ஆமா ஆமா அந்த பர்சன்டேஜ் கம்மியா இருக்கு. ஆமா. அப்ப நம்ம நினைச்ச அளவுக்கு வர வைக்கணும்னா யாரை போட்டு நடிக்க வைக்கிறது? அதுக்கப்புறம் ஜனகராஜன் நடிக்க வச்சான். இப்படி நினைச்சாலும் சின்ன சின்ன விஷயங்கள்ல நமக்கு வந்து அந்த திருப்தி வரல. ஓகே. அது ரஜினி சார் சொல்லுவார், ராஜாதி ராஜாவில் என்ன நடிக்க சொல்லி எவ்வளவோ கம்பல் பண்ணார். இளையராஜாவும் சொன்னார், நீங்க பண்ணா நல்லா பண்ணுங்க அப்படின்னா. மனோரமா சொல்லுவாங்க, நீங்க நல்லா எடுக்கிறீங்களே, எங்க படத்தில் நடிக்கிறாங்கல்ல, நீங்க நல்லா காமெடி சொல்லி தர்றீங்க, ஏன் நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு. அதுக்கப்புறம் என்ன, சரி திருமதி பழனிசாமி பண்ணும்போது சரி காமெடி ஆர்டிஸ்ட் கவுண்டமணி அளவுக்கு வர மாட்டேங்குது, வேற ஆளுகளை வச்சு பண்ணா நம்ம பண்ணுவோம். அதுக்கப்புறம் எதுனா, அப்போ கவுண்டமணி என்ன பண்ணிட்டாரு, ஹீரோவாக போய் ஒரு படம் ஓடிச்சு, மற்ற படங்களில் ஓடாதனால மறுபடியும் கரகாட்டக்காரெல்லாம் உள்ளே வந்துட்டார். திருமதி பழனிசாமி பண்ணும்போது ஒரு கேரக்டரு எடுத்துக்கிட்டு நான் தான் காமெடி பண்ணுற மாதிரி நம்ம டைரக்ஷன் தானே பண்ணுவோம், என்னதான் எல்லாம் சொல்கிறாங்களே, நம்ம பெரிய பெரிய மனோரமா என்ன சாதாரணமாக, ரஜினி சார் என்ன சாதாரணமாக, இப்போ இவங்க சொல்கிறாங்களேன்னு பண்ண போனோம். அப்புறம் சத்யராஜ் சொல்லியோ இல்லை ராமநாதன் அந்த பொருளீஸ்வர் சொல்லியோ கவுண்டமணி அதில் நடிக்க வந்தார். அதுக்கப்புறம் நான் வேறு அவர் பண்ண வேண்டிய கேரக்டரை அவருக்கே வச்சுட்டு குஞ்சு கவுண்டருன்னு ஒரு கேரக்டர், ஒரு பெட்டி கடை கேரக்டர் பண்ணோம். அந்த படம் நல்லா ஓடிச்சு. நல்லா ஓடினதுக்கப்புறம் என்ன செய்ய மச்சால நான் மட்டும் நடித்தேன். இதை பார்த்தோம்னா பல பேர் கூப்பிட ஆரம்பித்தாங்க, இவர் நல்லா நடிக்கிறாங்கன்னு. பிரபாகரன் அவங்க எல்லாம், அன்பாலயா பிரபாகரன் எல்லாம், கேஎஸ் ரவிக்குமார் அவங்கெல்லாம் கூப்பிட ஆரம்பித்த உடனே நமக்கு என்ன ஆகி போச்சுன்னா, சரி டைரக்டருங்கிறது பெரிய ரிஸ்க்கான வேலை, இது அப்படி இல்லை, கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுன்ட்டு போனவன் ரூட்டு மாறிடுச்சு. அது சிறகடிக்க ஆசைன்னு ஒரு சீரியல் வேறு, அதில் வந்து நல்லா நடிக்கிறேன்னு வேறு. அது என்னங்க அவ்வளோ எனக்கு கணேசன் ரசிகனை போய் நல்லா நடிக்கிறேன்னு வந்து நம்மளை சொல்லலாமா? அப்படி சொன்னாலும் தப்பு. எப்படி தப்புன்னா, சிவாஜி கணேசனை பார்த்ததுனால அது வந்திருக்கலாம். பட் பிரைம் டைம்ல அது நம்பர் 1ல இருக்குன்றாங்க சிறகடிக்க ஆசை. நல்லா இருக்கு. அது வந்து அந்த குமரன், அந்த டைரக்டர், கேமராமேனு, டைரக்டரு ரெண்டு பேருமே அந்த ஸ்கிரிப்ட் எழுதுகிற ரைட்டர் தனியாக. ஆமாம், அவர் எழுதி கொடுக்கறது தானே கேமராமேன் எடுத்து கொடுக்கணும். அதை எடுத்து கொடுத்தா எப்படி எடுத்தா ரசிப்பாங்கிறத டைரக்டர் பண்ணணும். அங்கே கன்சல்ட் பண்ணுவாங்களா உங்ககிட்ட, இல்லை நீங்கள் எதுவும் அதில் உங்களோட அந்த டைரக்டருக்கு அவசியம் இல்லாத அளவுக்கு அவர் பண்ணுறாரு. ஏன்னா அவருக்கு ஏற்கனவே நிறைய சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. இது அவர் நம்மளை செலக்ட் பண்ணியிருக்காரு, இவர் பண்ணால் நல்லா இருக்கும் இந்த கதைக்கு. வீட்டுக்கு வந்தார், சொன்னார், சரி பண்ணுறேங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக அது நல்லா போயிட்டுருக்கு. நம்ம டைரக்ட் பண்ணும்போது நான்பாடு மாட தமிழக அரசு அவார்டு எல்லாம் வாங்கியிருக்கேன். இருந்தாலும் ஆமாம்மா, அதை நீங்கள் ஒரு நடிக்கிறதுக்கு கூட நமக்கு அவார்டு கிடைக்கும்னால நம்ம நினைக்கிறேன். அதுக்கு எல்லாம் மேலே வந்து சிவாஜியை ரசித்தது இன்னைக்கு அது வந்து ரசிகனுக்கு கிடைச்ச எல்லா ரசிகனுக்கும் கிடைக்குதோ இல்லையோ, நமக்கு அது வந்து ஒரு சந்தோஷம். ஏன்னா நடிக்க போகும்போது நமக்கு எந்த கவலையும் இல்லாமல் போக சொல்லுது. நேச்சராக நடிக்கிறீங்கன்னா, இவர் நேச்சராக என்னென்ன படம் நடித்தாருன்னு அப்படி எடுத்து பார்த்தோம்னா டப்பு 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 டப்புன்னு எல்லா படமும் பார்த்துட்டோம் இல்லையா? அதனால் உங்களுக்கு அது ஞாபகம் வந்துடும். அது அப்படியே நினச்சி பார்த்தோம்னா இந்த பாட்டு எல்லாமே நமக்கு ஞாபகம் வந்துடும். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். Vivo V60 Zeiss Portrait ESO Pro. Witness brilliance unfold in every curve and move with all new Vivo V60. Book now.